வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மார்னிங் வந்துட்டு நமக்கு ஒரு சின்ன அப்டேட் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. அதாவது பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்டான ஒரு அப்டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்துட்டு இன்னும் வேறு சில போஸ்டிங்க்குமான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்திருக்கு. இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா, கீழே இங்கே புதுச்சேரி நீதிமன்ற கீழ்நிலை பணியாளர்கள் உள்ள பல்வேறு பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் பட்டியல்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் மார்னிங் கொடுத்துருந்தாங்க. நம்மளும் வீடியோ போட்டிருந்தோம் இந்த 2 இதுவும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதை என்னென்ன போஸ்டிங் அப்படின்றத பார்த்துருவோம். சீனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபர் அந்த போஸ்டிங்கும், மொழிபெயர்ப்பாளர் 2, அதாவது 2 இதுக்கும் அதோட ஸ்டெனோகிராஃபர், தட்டச்சர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, இது எல்லாத்துக்குமான திறன் தேர்வில் விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அப்படின்றத சொல்லி, அதாவது எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவலை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜூனியர் கிளர்க்கு அதனுடைய அவர்கள் விண்ணப்பதாரர்கள் பெறப்பட்ட தரவரிசை பட்டியல், அது 2யுமே வந்து வெளியிட்டிருக்காங்க. இதே போல் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கையில் வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றதான் ஃபாலோ பண்ணுவீங்க. அதே போல் வந்து நம்ம பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்டில் நிறைய நண்பர்கள் ஒரு செலக்ட் ஆகிருக்கு. ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் எங்களுடைய பேர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே போல் சீக்கிரமாக தமிழகத்துக்கும் வெளியே வரணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்தில் ஏதாவது ஒரு அப்டேட் தெரியலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான அப்டேட் வருது அப்படின்றத. ஸோ நம்ம கிடைச்ச தகவல்களை தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். நமக்கு ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு தகவல் வருது அப்படின்னா அந்த தகவலை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வீடியோவாக கொடுக்குறோம். ஸோ இந்த டைமில் வரலாம் அப்படின்றத. ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, அது வரும், வராமல் போகலாம். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கிடைச்ச தகவலை நம்ம வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதானே தவிர அது வந்து என்ன சொல்கிறது, என்கிட்ட சொல்லும்போது கன்ஃபார்மாக வந்துடும். நாங்கள் சரி, நானும் ஓகே அதே கான்ஃபிடென்ட்டோட கன்ஃபார்மாக கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு 2 டேஸ் முன்னாடி பிஃபோராக சொல்லியிருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா கடைசியாக வரலை. அதுதான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ சொல்லலாமா சொல்ல வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் மைண்டில் நானும் இருக்கேன். ஏன்னா சொல்லி வரலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறது, ஒரு தகவலாக கொடுக்குறது நம்ம வழக்கம் போல் எப்பவும் கொடுத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்றத தெரிஞ்சுங்க. இதில் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.